إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وقال النبي عليه الصلاة والسلام بورك في أمتي في بكورها صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரினும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக சிறப்பாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள், சய்யிதுல் ஐயாம், ஈதுல் ஃபுகரா, ஏழைகளுக்குரிய பெருநாளுடைய தினம், நாட்களுக்கெல்லாம் தலையாய சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய தினத்திலே அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்தரமான இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்விலே, இந்த பிரசங்கத்திலே இந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கதைக்கின்றோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த படைப்பாகத்தான் எங்களை மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான். ஏனைய படைப்புகள் அனைத்தும் அது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களை போஷிக்கக்கூடியவன் அல்லாஹ், எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ், எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் நாடக்கூடியவன், நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற இந்த உறுதியான நம்பிக்கையை, ஈமானை எங்களுடைய உள்ளத்திலே நாம் அடிக்கடி கொண்டு வர வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்களோடு உடனிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு தடவை
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி எங்களுடைய ஈமானை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், யா புனை, யா குலாம், ஏ சிறுவனே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உங்களுக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத் தருகின்றேன், சில விடயங்களை சொல்லித் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு திஜாஹக். நீங்கள் அந்த கலிமாக்களை பாதுகாப்பீர்களாக இருந்தால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்திலே உதவி தேவையாக இருந்தால் ஃபஸ்அலில்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. மஹ்லூக்குகளை நம்பி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அதே போன்று உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் இஸ்திஆனா, இதை நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. படைத்தவன் அல்லாஹ், பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ், போஷிக்கக்கூடியவன் அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை நாம் அவனிடத்திலே முறைப்பாடு செய்து எந்நேரமும் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய எந்த காரியத்தையும் யாரிடத்திலும் கை நீட்டி கேட்டது கிடையாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்பார்கள். எந்த அளவுக்கு கேட்பார்கள் என்றால், அவர்களுடைய ஸ்லீப்பர், அவர்களுடைய அந்த பாதணி, அவனுடைய வார் பற்றி அறிந்து விட்டால் கூட அதனையும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஈமானுடைய முதலாவது விடயத்தை எங்களுள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இந்த உலகத்தில் அனைத்து காரியங்களும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய வருமானமாக இருக்கலாம், எப்படி எங்களுக்கு வந்து சேரும், எங்களுடைய கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டார். லவிஜ்தமஅத் அல் உம்ம, இங்கு இருக்கக்கூடிய எல்லா உம்மத்தினரும், மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், அனைவரும் ஒன்று சேர்ந்து அலா அய்யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக். எல்லோரும் சேர்ந்து நலவை கொண்டு வந்து சேர்க்க விரும்பினாலும் அல்லாஹு தஆலா எந்த நலவை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கின்றானோ அப்படியான நலவை தவிர வேறு எந்த நலவையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்ற பாடத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று சொன்னார்கள், ஒரு கெடுதியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கெடுதியையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸுஹுஃப். சொன்னார்கள், அந்த எழுதிய பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்திஸ் ஸுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது என்பதை சொல்லி அந்த ஈமானுடைய பாடத்தை ஞாபகமூட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அனைத்தையும் முடிவு செய்துதான் அல்லாஹ் எங்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். நாம் திரும்ப வேண்டிய ஒரே பக்கம் அல்லாஹு தஆலாவின் பக்கம் தான் நாம் திரும்ப வேண்டும். எங்களுக்கு எழுதப்பட்ட அந்த ரிஸ்கிலும், எங்களுடைய வாழ்விலும், வாழ்வாதாரத்திலும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலும், எங்களுடைய தனி மனித குடும்ப வாழ்க்கையிலும் நாம் ஒரு அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றோம் என்றால், ஒரு பரக்கத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால், இஸ்லாம் அதற்கான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது. எங்களுடைய அந்த வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை கொண்டு வர வேண்டுமா, நேரத்திலே பரக்கத்தை கொண்டு வர வேண்டுமா, குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டுமா,
எதிர்பார்க்கின்றோமா? இஸ்லாம் அதற்கான வழிகளை மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது. உலமாக்கள் எங்களுக்கு அவற்றை சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது, எங்களுடைய வாழ்விலே பரக்கத் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு எல்லா காரியங்களிலும் முதலாவது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடலை நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் தக்வல்லாஹ். அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடப்பது. அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடப்பது. உலமாக்கள் இந்த தக்வாவுக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அல் இம்திசால் பி அவாமிரில்லாஹி தஆலா. தக்வா என்பது, இறையச்சம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல்களை, அவனுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது, அவனுடைய விளக்கல்களை விட்டும் தவிர்த்து நடப்பது. இதுதான் தக்வாவுக்குரிய விளக்கம் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தக்வா உள்ள சமூகம், தக்வா உள்ள ஒரு ஊர் மக்கள், மகல்லா வாசிகள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்கின்றான். தக்வா இருக்கும் என்றால் அவர்கள் வானத்தினுடைய, பூமியினுடைய, அதற்கிடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தினுடைய பரக்கத்துகளும் அவர்களுக்கு சொரிந்துவிடும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர்வாசிகள் அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்வார்கள் என்றால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானம் பூமியினுடைய பரக்கத்துக்களை அவர்களுக்கு நாம் திறந்து கொடுப்போம் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். முதலாவது விடயம் அந்த தக்வா, இறையச்சம். எல்லா காரியங்களிலும் பாவத்தை விட்டு தவிர்த்து நடப்பதில் ஊருக்காக, ஊராருக்காக, தெரிந்தவர்களுக்காக கிடையாது, அவர்களுக்காக அல்ல. என்னை படைத்து எல்லா நேரமும் என் பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்காக மாத்திரம் நான் பாவத்தை விட்டும் தவிர்த்து நடக்கின்றேன். இந்த பாவத்திலே இப்படியான விளைவுகள் இருக்கின்றன, இப்படியான நோய்கள் வரும், என்னுடைய கண்ணியத்துக்கு பங்கம் ஏற்படும், எனக்கு கேவலம் ஏற்படும் என்று அந்த பாவத்தை விட்டும் நாம் தவிர்த்து விடுவது கிடையாது. அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், நான் தவிர்த்து நடக்கின்றேன். அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், அல்லாஹுக்காக மாத்திரம் நான் தடுக்கின்றேன். இந்த வியாபாரத்திலே மிகப்பெரிய லாபத்தை என்னால் அடையலாம், மிகப்பெரிய லாபத்தை என்னால் அடையலாம். ஆனால் மார்க்கம் அதனை தடுத்திருக்கின்றது, நான் தடுத்து நடக்கின்றேன். அல்லாஹு தஆலா அந்த வருவாயிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடப்பது முதலாவது எங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. இந்த இடத்தில் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், யார் அல்லாஹுவை பயந்து நடக்கின்றார்களோ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்வான்? அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். இதனால் இந்த தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுவதன் மூலமாக. இரண்டாவது உலமாக்கள் சொல்கின்றார்கள், பரக்கத் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் கஸ்ரத்து தௌபத்தி வல் இஸ்திக்ஃபார். அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த இஸ்திக்ஃபார் எங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இமாம் ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே சில மனிதர்கள் வந்து கேட்கின்றார்கள். ஒருவர் வருகின்றார், சொல்கின்றார்கள் வந்து, இமாம் அவர்களே, எனக்கு ஃபக்ர், வறுமை ஏற்பட்டிருக்கின்றது அல்லது பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது, இது விடுபட வேண்டும், இதற்கான வழி என்ன என்று கேட்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இரண்டாவது ஒரு மனிதர் வருகின்றார், கேட்கின்றார், இமாம் அவர்களே, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, திருமணம் முடித்து பல காலங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று இமாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள்,
இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வருகின்றார், இமாம் அவர்களே, என்னுடைய காணியிலே, தோட்டத்திலே, விளைச்சல் நிலத்திலே எந்த விதமான விளைச்சலையும் நான் பார்ப்பதில்லை, அனைத்து எனக்கு நஷ்டமாக இருக்கின்றது, எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய ஒரு மாணவர் ரபீ இப்னு சபீஹ் என்று சொல்லப்படக்கூடியவர் கேட்கின்றார், என்னுடைய உஸ்தாதே, இந்த 4 பேரும் வந்து உங்களிடத்தில் 4 விதமான பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள், நீங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பதிலை கொடுத்திருக்கின்றீர்களே, என்ன என்று கேட்கின்றார்கள். இமாம் சொல்கின்றார்கள், நான் எந்த ஒன்றும் என்னுடைய புறத்தால் சொல்லவில்லை. இந்த இஸ்திக்ஃபார், இதை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதுதான் சூரா நூஹிலே வரக்கூடிய விடயம், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குழந்தை பாக்கியம் இல்லையா, பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றதா, வறுமை ஏற்பட்டிருக்கின்றதா, விளைச்சல் நிலங்களிலே வருமானம் இல்லையா, பொருளாதார பிரச்சனையிலே நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமா? இருக்கவே இருக்கு. அதுதான் இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்வது அல்லாஹு தஆலா எங்களுக்கு எல்லா நிலைகளையும் சீராக்குவான். பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை விடுபடச் செய்வான். அந்த இஸ்திக்ஃபாரை நாம் தொடராக செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இந்த உலகத்திலே இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பாரோ, பற்றி பிடித்துக் கொள்வாரோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், 3 பிரயோஜனங்களை இந்த இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஜஅல அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீகின் மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இந்த இஸ்திக்ஃபார் செய்வது வெறுமனே பாவத்துக்கு மாத்திரம் கிடையாது, பாவத்துக்கு மாத்திரம் கிடையாது, செய்ய வேண்டும். பாவம் செய்தால் அதற்காக இஸ்திக்ஃபார், பாவம் நடந்தால், தவறு நடந்தால் அதற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், யார் இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 3 விதமான பிரயோஜனங்களை கொடுக்கின்றார். பரக்கத்தை அல்லாஹு தஆலா சொரிந்து விடுகின்றார். ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, கவலைகளை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவார். எப்போதும் எந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு அழைத்து பேசினாலும் ஏதாவது ஒரு கவலையிலே பிடிக்கப்பட்டிருப்பார். வருமானம் குறைந்திருக்கலாம், நட்டம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பிள்ளை குட்டிகளால் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இப்படியான கவலையிலே ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய உள்ளங்களிலே அந்த கவலைகள் குடிகொண்டிருக்கும். இந்த கவலைகள் இல்லாமல் போகத்தான் இஸ்திக்ஃபார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், வமின் குல்லி தீகின் மக்ரஜா, நெருக்கடியான வாழ்க்கையா, அதிலிருந்து விடுபட வேண்டுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய உதவி எங்களை வந்து சேர வேண்டுமா, நினையாத புறத்திலிருந்து வர வேண்டுமா, இஸ்திக்ஃபாரை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அமானிதங்களை எங்களுக்கு சொன்னார்கள். 2 விடயங்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். முதலாவது தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒருபோதும் அழிக்க மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள், அதுதான் இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த உலகத்தை அழிக்க மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இதனை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீண்ட நேரம் இருப்பது கிடையாது. இவற்றை செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாகத்தான் அத்தவக்குல் அலல்லாஹ், எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் தவக்குல் வைப்பது, நம்பிக்கை வைப்பது.
என்னுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ், என்னுடைய காரியங்களை அனைத்தையும் நனவாக முடிக்கக்கூடியவன் அல்லாஹ், அவனின் தவிர வேறு யாரும் கிடையாது என்ற அந்த தவக்குள் பொறுப்பு சாட்டுவதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும். எனக்கு ஒரு தொழில் இருக்கும், எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்கும், எனக்கு ஒரு வருமானம் வருவதற்கான ஒரு வழி இருக்கும். இவற்றின் மூலமாக என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுவது கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. எனக்கான தொழில் இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அஸ்பாபுகள் தேவை. ஆனால் அவற்றின் மூலமாக எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற அந்த தவக்குலை நாம் உண்மையாக வைக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலா கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹத்த தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர். பறவைகளுக்கு அல்லாஹு தஆலா உணவளிப்பதை போன்று உங்களுக்கு உணவளிப்பான். உண்மையான தவக்குலை அல்லாஹு தஆலாவிடத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பறவைகள் தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, அவை காலையிலே செல்லக்கூடிய நேரத்திலே அந்த பறவைகள் எப்படி போகின்றது? வயிறு ஒட்டியதாக போகின்றது. மாலையிலே வரக்கூடிய நேரத்திலே வயிறு நிரம்பியதாக அந்த பறவைகள் வருகின்றது என்றால் அதே போன்ற ரிஸ்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் எங்களுடைய தவக்குலின் மூலமாக. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி ஹாலிகி. என்னுடைய ரிஸ்கை நான் என்னுடைய ரப், என்னை படைத்த ரப்பிடத்திலே நான் தவக்குல் வைத்திருக்கின்றேன். வஅய்கன்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி. சந்தேகம் கிடையாது, அல்லாஹு தஆலா எனக்கு ரிஸ்க் தருவான், என்னுடைய வாழ்வாதாரத்தை அவன் பூர்த்தி செய்வான். வமா கான மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி. எனக்கு எழுதி வைத்த ரிஸ்க் இருக்கின்றதே, ஒரு நாளும் ஒரு காலமும் அது தவறிவிட மாட்டாது. எனக்கு எழுதி வைத்தது அது எனக்கு வந்து சேரும். வஇன் கான ஃபீ ஆஇல் பிஹாரில் அவாமிக். ஆழமான கடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த ரிஸ்க் எனக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். சயதி பிஹில்லாஹுல் அபீன் பிமன்னிஹி. அந்த ரிஸ்கை அல்லாஹு தஆலா எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். வலவ் லம் யகுன் மின்னி அல்-லிசானு பினாதிகின். என்னுடைய நாவு பேசாமல் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்கை எனக்கு தவறவிட மாட்டான், எனக்கு வந்து சேரும். இந்த தவக்குல் வைப்பதும் இருக்கின்றதே, அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் மிக முக்கியமானது நான்காவது ஒரு விடயம், எங்களுடைய காரியங்களை நாம் காலை நேரத்திலே ஆரம்பிப்பது இருக்கின்றது. இதுவும் பரக்கத் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். எங்களுடைய காலை நேரங்களை தூக்கத்திலே கழிக்காமல் அந்த நேரத்திலே ரிஸ்குகள் பங்கு வைக்கப்படுகின்றது, அந்த நேரத்திலே பரக்கத் சொரியப்படுகின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய நேரங்களை நாம் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஒரு சிலர் படுக்கை அறைகளிலே தூக்கத்திலே அதனை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் வீண் விளையாட்டுகளிலே அந்த நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா. துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்துக்கு யா அல்லாஹ் காலை பொழுதிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு படையை அனுப்புவதாக இருந்தாலும் அல்லது வியாபார கோஷ்டியை அனுப்புவதாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்? நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காலை நேரத்திலே அவ்வாறு பரக்கத் இருக்கின்றதா? ஆம் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவருடைய பிரயாண கோஷ்டியை, அவருடைய பிரயாணத்தை, அவருடைய அந்த வியாபார கோஷ்டியை என்ன செய்கின்றார்? இந்த காலை நேரத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த நேரத்திலே வளமைக்கு மாற்றமான இலாபங்களையும் அதனுடைய பிரயோஜனங்களையும் அந்த சஹாபி அடைந்து கொள்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே தான் ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இந்த நேரத்திலே இன்றைய நாளிலே யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக உனக்காக சதகாக்கள் தான தர்மங்களை கொடுக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு ஹலஃபா, அவர்களுக்கு அவர்களுடைய வருமானங்களை பன்மடங்காக நீ ஆக்கிக் கொடுப்பாயாக. யாரெல்லாம் தடுத்துக் கொள்கின்றார்களோ
அவர்களுடைய சொத்துக்களை செல்வங்களை நீ அழித்து விடுவாயாக என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்குவதை உலமாக்கள் வெறுத்திருக்கின்றார்கள். ஒரு மக்ரூஹான விடயம் என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நேரத்திலேதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவனுடைய பரக்கத்துக்களை அருள்களை இந்த பூமிக்கு இறக்கி வைக்கின்றான். யாரெல்லாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை மறந்திருக்கின்றார்களோ அப்படியானவர்கள் அதனை தவறிவிடுகின்றார்கள். மலாயிகாமார்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய நேரம் அந்த சுபஹுடைய நேரம், அதிகாலை பொழுது. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், டேர்ன் பை டேர்ன் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். காலை பொழுதிலே என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வருகின்றார்கள், மாலையிலே அவர்கள் செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே யாரெல்லாம் விழித்துக் கொண்டு அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருப்பார்களோ அப்படியானவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த பரக்கத்தை அடைந்து கொள்வார்கள். அதே போன்றுதான் ஐந்தாவது ஒரு விடயம் மிக முக்கியமானது. எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நாம் சேர்ந்து நடப்பதிருக்கின்றது, எங்களுடைய பரக்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பெற்றோர்களாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஏனைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். இவர்களோடு நாம் சேர்ந்து நடப்பதிருக்கின்றது, எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே ஒரு பாபை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாபு மன் பஸத லஹு ரிஸ்க், யாருடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்படும் என்று ஒரு பாபை கொண்டு வந்து அதிலே ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸை சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே யாருடைய ரிஸ்க் பரக்கத்தாக்கப்பட வேண்டும், அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ ஃபல்யஸ்ல் ரஹிமஹு, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்வாதாரத்திலே, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் பரக்கத் வர வேண்டுமா, எங்களுடைய குடும்பத்தோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும். சிலத்துர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மிகவும் வற்புறுத்தி சொன்ன ஒரு விடயம்தான் இந்த குடும்ப உறுப்பினர்களோடு நாம் சேர்ந்து நடப்பது. எத்தனையோ தூரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு கூட குடும்ப உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களோடு அன்பாக பழகின்றோம், அன்பு பாராட்டுகின்றோம், தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்திலே இருப்பார்கள், பெற்றோர்கள் பக்கத்திலே இருப்பார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு எத்தனையோ காலம் இருக்கும். அல்லது சகோதரர்கள் இருப்பார்கள், சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அவர்களை விட்டு நாம் தூரமாக இருப்போம். கொடுக்கல் வாங்கல் அல்லது அனந்தர சொத்து இப்படியான பிரச்சனைகளுக்காக அவர்களை விட்டு தூரமாக இருப்போம். இப்படி தூரமாக இருப்பது எங்களுடைய வாழ்விலே பரக்கத் இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நாம் சேர்ந்து நடப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எனவே இப்படியான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்துக்களையும் அருள்களையும் எங்களுக்கு சொரிந்து விடுவான். எனவே அல்லாஹு தஆலா இப்படியான காரியங்களை செய்து அவருடைய பரக்கத்துக்களை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் யா அல்லாஹ் பரக்கத்தை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்களோ அவர்களை நீயே பாதுகாத்திடுவாயாக. அந்த பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் நீயே பாதுகாத்திடுவாயாக. இறந்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் காயமுற்றிருக்கின்றார்களோ அப்படியான அந்த காயமுற்றிருப்பவர்களுக்கு அவசரமாக சிகிச்சையையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வருமானங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ், காலநிலைகளை சீராக்கிறியா அல்லாஹ், காலநிலைகளை சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விடயங்களிலும் நீயே பொறுப்பாக இருந்து கொள்வாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே அன்பு வைக்கக்கூடிய மக்களாக எங்களை அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.